வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்னைக்கு நம்ம கதை பேசலாம் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடுங்க. 2025ல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன புத்தகங்கள் அவங்க படிச்சதுல அவங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள்ங்கிறத நம்ம கூட வந்திருக்காங்க. அது என்னங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நான் புத்தகங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்றப்ப கூட நான் குறிப்பிட்ட ஜானர் தான் படிப்பேன், இல்லை குறிப்பிட்ட ஆத்தர் தான் படிப்பேன். ஆனால் நம்ம நண்பர்கள் பரிந்துரை செய்யறப்ப அவங்க பலவிதமான புத்தகங்கள் படிப்பாங்க. நிறைய புதிய ஆசிரியர்கள் நமக்கு அறிமுகம் ஆவாங்க. ஸோ வாங்க என்னென்ன புத்தகங்கள் அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சுகந்தி ரமேஷுங்கிறவங்க அவங்க ஒரு 8 புத்தகங்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா இளம் பருவத்து தோழி, அதாவது பால்யகால சகின்னு சொல்லி வைக்கம் முகமது பஷீர் ஐயா எழுதின புத்தகம். இரண்டாவது புத்தகம் குட்டி கதைகள், கவிஞர் கண்ணதாசன் எழுதின புத்தகம். மூன்றாவது புத்தகம் IAS IPS சாதனையாளர்களின் வெற்றி கதை, GV ரமேஷ்குமார்ங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. நாலாவதா பிரிதல் நிமித்தம் கவிதை தொகுப்புங்க, ஜான்சி குமரேஷன்ங்கிறவங்க எழுதின புத்தகம். அஞ்சாவது புத்தகம் பார்த்தீங்கன்னா விசாவிற்காக காத்திருக்கிறேன், டாக்டர் PR அம்பேத்கரின் நினைவலைகள். ஆறாவது புத்தகம் மதில்கள், வைக்கம் முகமது பஷீர் அவங்களோடது. தமிழ்ல சுகுமாரன்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஏழாவது புத்தகம் பார்த்தீங்கன்னா முதல் பிரதி, இது ஒரு கவிதை தொகுப்புங்க, சுரேந்திரன் சண்முகம்ங்கிறவங்க எழுதியிருக்காங்க. எட்டாவது புத்தகம் துப்பட்டா போடுங்கள் தோழி, கீதா இளங்கோவன் இதை எழுதியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிவராமன்கிறவங்க பரிந்துரை பண்ண புத்தகம். அவர் ஒரே புத்தகம் தான் பரிந்துரை பண்ணியிருக்காரு, கோபல்ல கிராமம், கீரா சாரோட புத்தகம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிவராம கிருஷ்ணன்கிறவங்க இந்த புத்தகங்களை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஒரு 8 புத்தகங்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல் அப்படிங்கிற ஒரு புத்தகம், ஒரு நகரத்தின் நினைவுகள், அந்த புத்தகம் முதல். ரெண்டாவது சாவோ கடற்கரையின் இளநங்கை அப்படிங்கிற புத்தகம். 3 நிழலற்ற பெருவழி. 4வது புத்தகம் சேரமான் காதலி. 5வது புத்தகம் வெண்ணிற இரவுகள். 6வது புத்தகம் பார்த்தீங்கன்னா செக்காவின் மீது பனி பெய்கிறது. 7வது புத்தகம் தனிமையின் வீட்டுக்கு 100 ஜன்னல்கள். 8வது புத்தகம் வெயிலை கொண்டு வாருங்கள். மற்றும் 50 புத்தகங்கள் அவர் வாசிச்சிருக்காரு போன வருஷம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சுந்தரமூர்த்திங்கிறவங்க ராசலீலாங்கிற ஒரே ஒரு புத்தகத்தை பரிந்துரை பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கன்சல்டன்ட் அப்படின்னு தான் அவங்க பேரே கொடுத்துருக்காங்க. அவங்க பரிந்துரை பண்ண புத்தகம் நிழலற்ற பெருவழிங்கிற புத்தகம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா விஷ்ணு, இவர் போன வருஷம் படித்ததே கானகன் தான், இவர் ஒரே புத்தகம் தான் படித்தாராம், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அவர் அந்த ஒரு புத்தகத்தை நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கோகுல், இவங்க 3 புத்தகங்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. முதல்ல அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீரகாவியம். ரெண்டாவது சஞ்சாரம். மூன்றாவது மாதுரபாகன். சூப்பரான புக்ஸ் தான் இதுவுமே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா புத்தக வாசம், இவங்க பரிந்துரை பண்ற புத்தகம் ஜீவன் மாமா கதைகள், காணாமல் போன பசுமாடு. அந்த கதையில வர பசுமாட்டை அவங்க காணாம தேடுவாங்களாட்டு இருக்குங்க. அதுல நம்மளும் அந்த பசுமாட்டை தேடி போன ஒரு ஃபீல் கொடுக்கும்ங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சங்கர், இவர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரே ஒரு புத்தகம் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதர். இது எடி ஜோஷ் அவங்க தான் எழுதுனது. நம்ம சேனல்லுமே இந்த புத்தகத்தை பத்தின ரெக்கமெண்டேஷன் நான் சொல்லியிருப்பேன். வேணுங்கிறவங்க அந்த ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா வயலட் ஆரிஜின்ஸ் அப்படிங்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஒரு புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் மனைவி 1, 2, 3. இது 3மே அரு ராமநாதன்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பொன்னியின் செல்வன் புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிங்க அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸ்ருதேஷ் சங்கமேஸ்வரன் அப்படிங்கிறவங்க அவங்களுமே வீரபாண்டியன் மனைவி 1, 2, 3 இந்த 3 பாகத்தையும் படிங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூர்யாங்கிறவங்க நமக்கு ஒரு 12 நாவல்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காருங்க. முதல் புத்தகம் வேல்பாரி, 2வது பொன்னியின் செல்வன், 3வது உடையார், 4வது கதைகளின் கதை, 5வது வாடிவாசல், 6வது குருதி ஆட்டம், 7 பெண் ஏன் அடிமையானால், 8 காவல் கோட்டம், 9 புறநானூற்று வீரன் பிரபாகரன், 10வது இமானுவேல் சேகரன், 11வது நான் ஏன் நாத்திகனானி. இது பகத்சிங்கோட புத்தகம்னு நினைக்கிறேங்க. 12வது புத்தகம் தக்கர் கொள்ளையர்கள். இந்த 12 புத்தகங்களும் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க.
ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தர்ஷினி, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற புத்தகம் வந்து வெண்வேல் சென்னி வெற்றிவேலையா எழுதுனது. அதே மாதிரி சோனாடு கொண்டான் சேரன் செங்குட்டுவன் எழுதுன இந்த 2 புத்தகங்கள்லாம் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. அதுலேயுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட வார்காட்சிகள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறவங்க வந்து 3 புத்தகங்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. முதல் புத்தகம் வந்து ஓனாய் குளிச்சின்னம், என்னோட ஃபேவரட்டும் கூட, இந்த வருஷத்துக்கான ஃபேவரட் புக்கு. 2வது புத்தகம் வந்து சாய்ந்தாடும் குதிரை. 3வது புத்தகம் மாதொரு பாகன். இந்த 3 புத்தகமும் முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா திவ்ய தர்ஷிகா, இவங்க வந்து 4 புத்தகங்கள் பரிந்துரை பண்றாங்க. முதல் புத்தகம் வந்து கடல் புறா, 2வது புத்தகம் த லார்ட் ஆஃப் ரிங்ஸ், 3வது புத்தகம் த ஹாபிட், 4வது புத்தகம் ஆரிஜின். இந்த 4 புத்தகமே அவங்க பரிந்துரை பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரேவதி, இவங்க வந்து என்ன புத்தகம் பரிந்துரை பண்றாங்கன்னா சாண்டிலியன் சாரோட கடல் புறா புத்தகம் பரிந்துரை பண்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கிரேசி ஜாக்கிங்கிறவங்க காலச்சக்கரம் நரசிம்மாவோட புக்ஸான காலச்சக்கரம், சங்கதாரா, பஞ்சநாராயண கோட்டம், அத்திமலை தேவன், கூடல் அழகி, கர்ணர் பரமரை, தேவ ரகசியம், குபேரவன காவல்னு அவரோட எல்லா புக்ஸுமே சொல்லிட்டாரு, இதை வாசிச்சு பாருங்கன்ட்டு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கைலாஷினி ரவீந்திர குமார் அப்படிங்கிறவங்க வந்து பரிந்துரை பண்ண புத்தகம் என்னன்னா வெண்வேல் சென்னி கூடவே நீங்கள் வந்து வனவெளியும் புத்தகமும் சேர்ந்து படிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புத்தகமும் நீங்கள் அவசியம் வாசிக்கணுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேர்ன் வித் ரிஷி அப்படிங்கிறவங்க வந்து பொய்மான் கரடு பை கல்கி, அந்த புத்தகம் படித்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திவ்யா WK, அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண புத்தகம் வந்து 4. ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் ஹண்டர், செகண்ட் வந்து டார்க் மேட்டர், தேர்டு வந்து கொரில்லா, ஃபோர்த் வந்து 0 டிகிரி. இந்த 4 புத்தகங்களும் அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முகமது லுக்மேன் அப்படிங்கிறவங்க வந்து பரிந்துரை பண்ண புத்தகம் வந்து KR மீராவோட யூதாஸின் நற்செய்தி, அந்த புத்தகம் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சபரி செல்வ புஷ்பராணி அப்படிங்கிறவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண புத்தகம் வந்து 5. முதல் புத்தகம் கள்ளிக்காட்டு இதிகாசம், 2வது வந்து ரங்கராட்டினம், 3வது வந்து பாலங்கள், 4வது வந்து இறையுதர் காடு, 5வது வந்து குபேரவன காவல். அடுத்ததா பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கன்சல்டன்ட் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு புத்தகம் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க, விலங்கு பண்ணை மட்டும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா வேளாண் குளம் KMS, இவங்க வந்து 2 புத்தகங்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. முதல் புத்தகம் வந்து ஆதுர சாலை, உமர் ஃபருக்குங்கிறவங்க எழுதுனது. 2வது புத்தகம் கந்தசாமி ஐயா எழுதின சாயாவனம் புத்தகம். 2 புத்தகங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபேக்டாலஜிஸ்ட் வந்து ஒரு 7 புத்தகங்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. முதல்ல நிலவரை குறிப்புகள், 2வது இரட்டையர், 3வது அந்நியன், 4வது விலங்கு பண்ணை, 5வது விசாரணை, 6வது உருமாற்றம், 7வது 1984. மொத்தம் 7 புத்தகங்கள் இவர் பரிந்துரை பண்ணியிருக்காரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வசந்த் மாரி ரக்ஷனா, இவங்க வந்து பரிந்துரை பண்ண புத்தகங்கள் 2. ஒன்று வேல்பாரி, இன்னொன்று வந்து பொன்னியின் செல்வன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சரவணன், இவங்க வந்து ஒரு 7 புத்தகங்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. முதல் புத்தகம் தேசாந்திரி, 2வது மாதொரு பாகன், 3வது தக்கர் கொள்ளையர், 4வது அறம் தொகுப்பில் 4 கதைகள் அவங்க படிச்சிருக்காங்களாட்டிருக்கு, 5வது பிரபஞ்சன் சிறுகதைகள், 6வது பால்யகால சகி, 7வது வெண்ணிற இரவுகள். இதோட பால்யகால சகியும் தக்கர் கொள்ளையரும் 2-3 பேர் படிச்சிருக்காங்கிற மாதிரி வந்திருக்கு. மாதொரு பாகனம், இந்த 3 புக்குமே ரிப்பீட்டடா வந்திருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தனக்கொடிங்கிறவங்க 2 புத்தகங்கள் சொல்லியிருக்காங்க. நீர் வழிபடுவோமும் கடவுள் தொடங்கிய இடம், இந்த 2 புத்தகங்களும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜி புவனாங்கிறவங்க ஒரு 6 புத்தகங்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. பூனாச்சி, பூக்குழி, நூலக மனிதர்கள், கோபல்ல கிராமம், நலபாகம், தேசாந்திரி, சம புக்ஸ் எல்லாமே. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராஜேஷ் ராஜ் அப்படிங்கிறவங்க பரிந்துரை பண்ண புத்தகம் பூனாச்சி, ஒரு வெள்ளாட்டின் கதை, எரியும் பனிக்காடு, கடலுக்கு அப்பால், மனம் கொத்தி பறவை, சாருநிவேதா எழுதுனது. அடுத்ததா 5வது அறம், ஜெயமோகன் சார் எழுதுனது. அடுத்ததா பாத்தீங்கன்னா முருக பாண்டிங்கிறவங்க ஒரே ஒரு புத்தகம் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 13வது மையன்பாடி. இது வந்து தர்மனையா எழுதின புத்தகம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு புத்தகம்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா தரணி முத்துகிருஷ்ணன்ங்கிறவங்க, அவங்க படிச்சதுல 2025ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு 3 புத்தகங்கள் வந்து அடுத்தவங்களும் வாசிக்கணும்னு நான் நினைக்கிற 3 புத்தகங்கள் என்னங்கிறத சொல்லியிருக்கேங்கிறாங்க. குற்றப்பரம்பரை வேல ராமமூர்த்தி ஐயா எழுதுனது, கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து ஐயா எழுதுனது, பூனாச்சி பெருமாள் முருகன் ஐயா எழுதுனது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இளவரசி ஆர் அப்படிங்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ண புத்தகங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒரு காவேரியை போல லக்ஷ்மி அம்மா, 2வது வந்து 7 தலைமுறைகள் அலெக்ஸ் ஹேலி எழுதுனது, 3வது வந்து வெள்ளை யானை ஜெயமோகன் சார் எழுதுனது, 4வது வந்து தேசாந்திரி. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, SL ஹெவன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அவங்க சென்னை புக் ஃபேர்ல விலை கம்மியா வாங்கின புத்தகங்கள் வந்து ஒரு லிஸ்டாகவும் பட்டியலிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன புத்தகங்கள் வாங்கினேங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகங்கள்லாம் வந்து ரொம்பவே கம்மியான விலையில கிடைக்கும். ஸோ நீங்க எந்த புக் ஃபேர் போனீங்கனாலும் இந்த புத்தகங்களை கொஞ்சம் தேடி வாங்கிக்கோங்க. முதல் புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் வந்து 100 ரூபாய்க்கு நம்ம சீர்வாச வட்டமே கொடுக்குறாங்க. 2வது புத்தகம் வந்து புதுமை பித்தன் கதைகள் வந்து 320 பக்கங்கள் கொண்ட புத்தகமும் 55 ரூபாய்க்கு, அதுவுமே சீர்வாச வட்டத்தில் தான் கிடைக்குது. ஓநாய்க்குல சின்னமும் வந்து 225 ரூபாய்க்கு, அதுவுமே சீர்வாச வட்டம் தான். கல்கி சிறுகதைகள் 75 கதைகள் இருக்கான், 2 வால்யூம்ங்க 490 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர், உண்மையிலேயே செம ஆஃபர். அடுத்ததா பாத்தீங்கன்னா 5வது புத்தகம் வந்து கடலுக்கு அப்பால் புயலிலே ஒரு தோணி 135 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. 6வதா பாத்தீங்கன்னா வாழ்காவில் இருந்து கங்கை வரை புத்தகம் வந்து அதுவும் கிழவன் கடலும் 2 புத்தகம் சேர்த்து 135 ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அனைக்கும் அதை நற்றினைன்னு நினைக்கிறேங்க இந்த புக்கு மட்டும், வாழ்காவில் இருந்து கங்கை வரை. அடுத்தது பாத்தீங்கன்னா அலைவோசை, எல்லாமே 4 வால்யூமும் சேர்த்து 360 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க. வெண்ணிற இரவுகள் வெறும் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அவர் வாங்கின 8 புத்தகங்களுமே ரொம்ப மலிவான விலைக்கு அவர் வாங்கியிருக்காரு. இது வந்து எல்லா புக் ஃபேர்லயுமே இந்த புத்தகங்கள் கிடைக்கும். நீங்களும் அவசியம் கொஞ்சம் தேடி போய் அலைஞ்சு வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரிய தகவல்லாம் நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து சொல்றப்ப அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா? இங்க பல்வேறு இடத்துல பலவிதமான ஆசிரியர்களை அவங்க தேடி தேடி படிப்பாங்க. அப்படி படிக்கிறவங்க நமக்கான புத்தகங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணின்றப்ப நம்ம அதை கண்டிப்பா அவசியம் நோட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஸோ நீங்களும் அவசியம் இந்த புத்தகங்கள்லாம் வாங்கி வாசிச்சு பாருங்க. இவ்வளோ புக்ஸ் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு உண்மையிலேயே நான் நினைச்ச கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. இது வந்து நிறைய விதவிதமான புத்தகங்கள் நமக்கு பரிந்துரையா கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம நிறைய புத்தகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஒரே மாதிரி படிச்சிருந்தீங்க. ஸோ நமக்குள்ள ஒரு நட்பு வட்டம் உருவாக இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்பா இருக்கும். இப்ப நீங்கெல்லாம் ஜனவரி மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் நீங்க படிக்கிற அந்தந்த மாசத்துல உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள் கூட நீங்க நம்மளோட வீடியோக்கு கீழே நீங்க அதை கமெண்ட்ல கொடுங்க. அதை வந்து நம்ம ஏப்ரல் மாசம் ஒரு கதை பேசலாம் சீரீஸ்ல அது எல்லாமே சொல்லலாம். ஸோ நமக்கு நிறைய புத்தகங்கள் பரிந்துரை கிடைக்கும். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஜானர்லயும் கிடைக்கும். நம்ம அதிகமா எத்தனை பேர் ஒரே மாதிரி புத்தகங்கள் படிக்கிறோம் அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னதை நம்பி இத்தனை பேர் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றதுக்கு. தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பத்தின வீடியோ வேணும்னா நம்ம சேனல் இணைந்திருங்கள். அடுத்து வேறு ஒரு முக்கியமான புத்தகத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.